وبركاته حامدا مصليا ومصلما. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي جاء بالصدق وصدق به أولئك هم المتقون. قال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய இஸ்லாமிய பலஸ்தீன மக்களையும் கஸா மக்களையும் அங்குள்ள குழந்தை செல்வங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஆமீன். தமிழிலே சொல்வார்கள் வரலாறு தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது என்ற இந்த வார்த்தை சற்று யோசித்தால் இந்த வார்த்தை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு உரிதாகும். காரணம், வரலாறு தெரியாமல் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் முன்னோர்கள் சுமார் 800 ஆண்டுகள் வரை இந்த இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள். சிறிது காலத்திற்கு பின்னால் போய் பார்த்தோம்னு சொன்னால் 800 ஆண்டுகள் வரை இந்த இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய முஸ்லிம்கள். இந்த இந்திய வரலாறு முகலாயர்களிடமிருந்து தொடங்கிய ஒன்று அல்ல. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதிலிருந்து நம் நபிமார்கள் 4 கலீஃபாக்களின் ஆட்சி இவை அனைத்துமே பிரமிக்க வைக்கும் அந்த அளவிற்கு வரலாறு படைத்தவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள். நம்முடைய இந்திய வரலாற்றை பின்னாடி சற்று பார்த்தோம் என்று சொன்னால் டெல்லியில் முதலாக முகமது பின் காசிம் அவர்கள் மூலமாக இஸ்லாம் இந்தியாவிற்குள் பரவ தொடங்கியது. முகமது பின் காசிம் அவர்கள் தொடங்கி படிப்படியாக வந்த முகலாய மன்னர்கள் இறுதியாக வந்த பகதூர் ஷா வரையிலும் இந்த இந்திய தேசத்திற்கான மிக சிறந்த இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். மிக சிறந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். அது மட்டுமா வரலாறு? சுதந்திரத்தின் பொழுது இந்த மண்ணிற்காக ரத்தம் விட்ட எத்தனையோ ஆலிம்களும் ஹாஃபில்களும் தான். அதே போல் சுதந்திரம் நிறைந்த இந்தியாவின் பின்னணி பார்த்தால் ஆலிம்களும் ஹாஃபில்களும் தான் இந்த இந்தியாவுக்காக உயிரை பறிக்கொடுத்தவர்கள். இந்த இந்திய வரலாறு நாம் நினைப்பது போல் 1947 கிடைக்கவில்லை. இதற்கான முயற்சி 1700களில் தொடங்கி 1940 வரையிலும் கிட்டத்தட்ட சுமார் 200 ஆண்டுகள் வரையிலும் இதற்காக வேண்டி நம்மளுடைய இஸ்லாமிய பெருமக்கள் நிறைய சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டனர். முதலாக இந்த இந்திய சுதந்திரத்தை அடைய பாடுபட்ட ஒரு மனிதன் என்று சொன்னால் அது நவாப் சிராஜுத்தௌலா. இவருடைய வரலாற்றை நாம் கேட்டோம் என்று சொன்னால் இவருடைய தலை துண்டிக்கப்பட்டு தொண்டு விடப்பட்டது. அந்த அளவிற்கு இந்த இந்திய சுதந்திரத்திற்காகவும் இந்திய போராட்டத்திற்காகவும் உயிரை பலி கொடுத்தவர்கள். இது மாத்திரமல்ல, முகலாய மன்னர்களின் இறுதி அரசர் பகதூர் ஷா இவருடைய வரலாற்றை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உதிரத்தின் உச்சகட்டம் பகதூர் ஷா. இவருடைய குடும்பத்தோடு இவர்கள் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். நாடு கடத்தப்பட்டது மட்டுமல்ல, சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி உணவு ஒரு தட்டில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தட்டு ஒரு வெள்ளை துணியால் போற்றப்பட்டிருந்தது. வெள்ளை துணியை அகற்றி பார்த்த பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி கதறி விட்டார்கள். அந்த தட்டில் இருந்தது உணவில்லை, அவருடைய ஒரு மகனின் தலையை வெட்டி அதில் வைக்கப்பட்டிருந்தது. இன்று நான் பேசிக் கொண்டிருக்கும் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமாக வாழ வேண்டும் என்றார். திப்பு சுல்தானுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் நேரில் தாக்காமல் முதுகில் தாக்கினார்கள். அந்த அளவிற்கு வீரத்தின் உச்சகட்டம் தான் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி. இப்படிப்பட்ட மாபெரும் இஸ்லாமிய வீரர்கள் வந்தார்கள். நாம் இன்று வரையிலும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இன்று பள்ளி புத்தகங்களில் கூட நம்முடைய வரலாறுகள் மூடி மறைக்கப்பட்டவனும் தான் இருக்கிறது. கூறுவது குறைவு, அதிலும் மறைக்கப்பட்ட உண்மைகள் மறைந்து தான் இருக்கிறது. சகோதரர்களை பெரியவர்களே, சற்று சிந்தியுங்கள், நமக்கு புரியும். இன்று காஃபியர்களின் ஆட்சியும் முஸ்லிம்களுக்கு எதிராக பலவிதமான சட்டங்களும் சூழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டுதான் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றிடுவார்கள். நமக்கும் நம்ம வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல ஆட்சியாளர்களை தந்துடுவானார்கள். ஆமீன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.